ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு குட் ரிவ்யூஸ் சேனல். நாம இன்னைக்கு பார்க்க போறது தமிழ் டப்பிங்ல ரிலீஸ் ஆன உச்சம் தொடு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்துல 4 வெவ்வேறு கதைகள் இருக்கு. அதுல ஒரு கதையில ஆதியும் ஸ்ரேயாவும் லவ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஸ்ரேயா போதைக்கு அடிமையாயிருந்தாங்க. அவங்கள ஆதி நல்ல நிலைமைக்கு கொண்டு வரணும்னு நினைச்சு நிறைய ட்ரை பண்றாரு. பட் அவரால் முடியல. ஒரு கட்டத்துல ஸ்ரேயாவை ஒரு கும்பல் கடத்தி கொண்டு போயிருந்தாங்க. அதை கண்டுபிடிக்க ஆதி களம் இறங்குறாரு. இது ஒரு கதை. இன்னொரு பக்கம் டிஸ்கோ மற்றும் பாராசூட்னு 2 பேர் இருக்காங்க. அவங்க ஒரு ரவுடி கிட்ட போதைப் பொருள் கடத்துற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு நாள் போதைப் பொருள் கடத்தும் போது ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது என்ன பிரச்சனை? அந்த ரவுடி இவங்க 2 பேரையும் போட்டு தள்ளணும்னு நினைக்கிறாரு. இதுக்கிடையில இந்த 2 பேரும் எப்படி தப்பிச்சாங்க? இது ஒரு கதை. அடுத்து சந்துருங்கிற ஒரு நபர் மெக்கானிக் வேலை பாக்குறாரு. அவரோட மனைவி பிரெக்னண்டா இருக்காங்க. இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணிருக்காங்க. அந்த சமயத்துல அவரோட அம்மா அப்பா இவங்க 2 பேரையும் பாக்குறதுக்காக ஊருக்கு வராங்க. அந்த சமயத்துல மெக்கானிக் சந்துருக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுது. அவங்க அம்மா அப்பாவும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில மாட்டிக்கிடுறாங்க. இவங்களோட நிலைமை என்னாச்சு? இது ஒரு கதை. அடுத்து ஒருத்தன் லவ் பண்ற பொண்ணு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அவங்கள கொல்லணும் முடிவு பண்றான். இவரோட பிளான் என்னாச்சு? இப்படி படத்துல ஒவ்வொரு கதையும் வேற வேற ட்ராக்ல போய் எண்டிங்ல எல்லா கதையும் ஒன்னா இணையுது. இதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பிளஸ் படத்தோட ஒவ்வொரு கதையும் ஓரளவு இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கு. படத்தோட இன்டர்வல் சீன்ல 4 கதையோட பிரச்சனையும் ஒரே பாயிண்ட்ல கட்டுறாங்க. அது படத்துல சூப்பரா இருக்கு. படத்தோட கிளைமேக்ஸ் போர்ஷனை நீட்டா முடிச்சிருக்காங்க. படத்துல ஸ்ரேயாங்கிற பொண்ண ஒரு கும்பல் கடத்தி கொண்டு போயிருவாங்க. அதை கண்டுபிடிக்கணும்னு நினைச்சு படத்துல சில விஷயம் ஆதி பண்ணுவாரு. அதெல்லாம் படத்துல நல்லா இருக்கு. படத்துல நடிச்ச எல்லாருமே தங்களோட கதாபாத்திரத்தை ரொம்ப சரியா பண்ணிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப்ல உள்ள நிறைய சீன்ஸ் பக்காவா இருக்கு. படத்துல உள்ள சின்ன சின்ன ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நல்ல ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தோட மியூசிக் மற்றும் சினிமாட்டோகிராஃபி படத்துக்கு ஏத்தமா இருக்கு. இந்த படத்தோட மைனஸ் படத்தோட டியூரேஷனை கண்டிப்பா கம்மி பண்ணிருக்கலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப் கம்பேர் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப் லாகிங்கா இருக்கு. படத்தோட கதைக்குள்ள போகவே நிறைய நேரம் எடுத்துக்கிடுறாங்க. படத்துல ஆதிங்கிற கேரக்டருக்கு ஆக்சன் சீன் அந்த அளவுக்கு செட் ஆகல. படத்துல அடுத்தடுத்து பாட்டு வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் ஏன்னே தெரியல. படத்துல ஒருத்தரோட லவ்வர் வேற ஒருத்தரை கல்யாணம் பண்ணிருந்தாங்க. அதனால அந்த நபர் அவங்கள கொல்றதுக்கு நினைப்பாரு. அந்த சீன்லாம் முக்கியம் இருந்துச்சு. படத்துல ஹீரோ ஆதியோட கதையும் அப்புறம் மெக்கானிக் சந்திர கதையும் எமோஷனலா ஓரளவு நல்லா இருந்தாலும் மத்த 2 கதையும் ஏனோ தானோ தான் இருக்கு. இந்த படத்தை ஸ்ரீதர் டைரக்ட் பண்ணிருக்காரு. இந்த படத்துல நவீன், பாலா, பிரகாஷ் இன்னும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. மொத்தத்துல இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டா ஒரு ஆவரேஜான த்ரில்லர் டிராமா மூவி பார்க்க நினைக்கிறவங்க இந்த படத்தை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் ஆல்.